73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1993 அது என்ன சொல்லிருக்குன்னா 3 tier பஞ்சாயத்து சிஸ்டம் வேணும் அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணிருக்கு. சரிங்களா? 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 3 tier பஞ்சாயத்து சிஸ்டம். இது எந்த குழு அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? என்ன குழுன்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த 3 tier அப்படின்றது என்னென்ன? ஃபர்ஸ்ட் மாவட்ட பஞ்சாயத்துகள், அதாவது டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. அதுல எலெக்டட் அண்ட் நாமினேட்டட் 2 பேர் இருப்பாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்டோர் மற்றும் நியமிக்கப்பட்டோர் 2 பேர் இருப்பாங்க. அடுத்து பஞ்சாயத்து யூனியன் கவுன்சில்ஸ், பஞ்சாயத்து யூனியன் கவுன்சில்ஸ் ஊராட்சி ஒன்றிய குழு. இதுல ஒன்லி தேர்ந்தெடுக்கப்பட்டோர் மட்டும்தான் இருப்பாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டோர் மட்டும்தான் இருப்பாங்க. அடுத்து கிராம பஞ்சாயத்து, வில்லேஜ் பஞ்சாயத்து. சரிங்களா? இதுல எலெக்டட், அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டோர் மட்டும்தான் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த 3 tier பஞ்சாயத்து தான் இப்போதைக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, இந்திய கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம். சரிங்களா? கிராம சபைன்றது ஒரு கிராமத்தின் அனைத்து வாக்காளர்களும் சேர்ந்ததான் கிராம சபை. இது ஒரு ஆலோசனை அமைப்பு, அட்வைசரி பாடி. சரிங்களா? கிராம சபை